சோற்றானிக்கரை சோற்றானிக்கரை பகவதி அம்மன் ஆலயம் பற்றிய வரலாற்றையும் அதில் உள்ள பல வியப்பூட்டும் கதைகளையும் தான் பார்க்க போகிறோம். இந்த அம்மனை வழிபட்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. இதனால்தான் இந்த கோவிலை பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கிறார்கள். இந்த கோவிலை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்காக ஆராய்ந்த பொழுதுதான் பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் நமக்கு கிடைத்தது. பக்தர்கள் மனம் சார்ந்த கோளாறுகள், சித்த பிரம்மை பிடித்தவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அன்னையை வழிபட்டு பூரண குணம் பெற்று செல்கிறார்களாம். இந்த கோவிலின் ஆச்சரியமூட்டும் வரலாறையும் திகிலூட்டும் கதைகளையும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் முழுமையாக பார்ப்போம். இந்த கோவில் 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கூறப்படுகிறது. புராணங்களின்படி ஸ்ரீ ஆதி சங்கரர் சரஸ்வதி தேவிக்கு ஒரு கோவில் உருவாக்க கடும் தவம் இருந்தார். அவரின் தவத்திற்கு இணங்கிய சரஸ்வதி தேவி இங்கு வந்து கோவில் கொண்டதாக கூறப்படுகிறது. கிழக்கு மண்டபம்தான் கோவிலின் முக்கிய நுழைவு மண்டபம். கொடிமரத்திற்கு நேராக பகவதி அம்மன் ஒரு மேடை மேலே கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். எல்லா கோவில்களை போல கருவறைக்குள் பிரசாதம் கொடுப்பதில்லை. தீபாரதி தட்டுகள் கூட வெளி பிரகாரத்தில் கும்பிடுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அதே போல் பிரசாதமும் தீர்த்தமும் அம்மனை தரிசித்து வெளியே வரும்போது பக்கத்தில் இருக்கும் மண்டபத்தில் தருகிறார்கள். அந்த பெரிய மண்டபத்திற்கு அருகிலேயே சரஸ்வதி மண்டபம் உள்ளது. முதலில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் பூஜைகள் செய்கின்றனர். தெப்பக்குளத்தின் கிழக்கு கடற்கரையில் உக்கிர காளியான கீழ்காவு பகவதி சந்நிதி உள்ளது. கீழ்காவு பகவதி அம்மனை சோட்டானிக்கரை பகவதியின் சகோதரி என்று சொல்கிறார்கள். சோட்டானிக்கரை பகவதி அம்மனை தரிசிப்பவர்கள் கட்டாயம் இந்த அம்மனையும் தரிசிக்க வேண்டுமாம். இந்த சந்நிதியின் இடது பக்கம் பழமையான பலாமரம் உள்ளது. இந்த மரத்தின் மேல் நிறைய ஆணிகள் அடித்து வைத்துள்ளார்கள். எதற்காக என்றால் துர்தேவதைகளாலும் மன அதிர்ச்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களின் நோய் குணமடைய மரத்தில் ஆணி அடிக்கின்றனர். தினமும் இரவு 8:45 மணிக்கு குருதி பூஜை செண்டை மேலும் முழங்கு ஆவேசமாகவும் உணர்ச்சிகரமாகவும் நடக்குமாம். இந்த பூஜை ஒரு காலத்தில் உயிர் பலியும் ரத்த பூஜையும் நடந்துள்ளதாம். இப்பொழுது அப்படி செய்ய முடியாது என்பதால் நீரில் மஞ்சளையும் குங்குமத்தையும் கரைத்து ரத்தம் போல் ஆக்கி பூஜைகள் செய்து அந்த ரத்த தீர்த்தத்தை துர்தேவதைகளாலும் மன அதிர்ச்சியாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது தெளித்தால் அவைகள் அந்த கணமே ஓடிவிடுமாம். அந்த சமயத்தில் கோவிலில் துர் ஆத்மாக்கள் பிடித்தவர்கள் இடும் கூச்சல்கள் கேட்பவர்கள் நடுங்கி போய் விடுவார்களாம். இதையெல்லாம் கேட்கும் போது நமக்கும் மனதுக்குள் சிறிது நடுக்கம் வரத்தான் செய்கிறது. குருதி பூஜை முடிந்தவுடன் இந்த சிவப்பு நிற தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுக்கிறார்கள். கீழ்காவு அம்மனை தரிசனம் செய்யும் வழியில் தெப்ப குளத்தின் வடக்கு கரையில் பிரம்ம ராட்சசன் சன்னதி இருக்கிறது. இந்த சந்நிதியில் சுற்றுச்சுவர் கூரை எதுவும் கிடையாது. திறந்த வெளியில் 4 கற்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அந்த 4 கற்களும் வனதுர்க்கை, சாஸ்தா, பத்ரகாளி, ராட்சசன் என்று உருவப்படுத்தி வழங்குகிறார்கள். சோட்டானிக்கரை கோவிலில் உப தேவதைகளுக்கு பூஜைகள் கிடையாது, நைவேத்தியம் மட்டுமே. இந்த கோவிலின் தல வரலாற்றில் இந்த கோவிலின் பழைய பெயர் யோகிக்க கரை என்ன என்பதாகும். அது மருவி சோட்டானிக்கரை என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது.